இந்த கான்செப்டை அமெரிக்காவிலே 11 கம்பெனிகள் செய்கின்றன. அங்கே ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுவதற்கு 5000 அமெரிக்க வெள்ளிகளில் இருந்து 25,000 வெள்ளிகள் தேவைப்படுகின்றது. சாதாரண மக்களுக்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நாங்கள் சொல்வது என்ன என்றால் அதை டெஸ்ட் பண்ணாதானே தெரியும். we don't know, you know, we are good ன்னு. ஆகையினால மக்கள் பிரெவென்டிவ் ஹெல்த்திலே ஃபோக்கஸ் பண்ணுவது ஒரு முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நாங்க கேட்டர் பண்றது ஒரு 6% ஆஃப் தி சிக் பாப்புலேஷன் தான் கேட்டர் பண்றோம். மீதி 94% ஆஃப் தி ஹெல்த்தி பாப்புலேஷன் யாருக்குமே ஆர்த்தி ஸ்கேனை பத்தி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, நோய் வந்தா பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த 94% ஆஃப் தி இந்தியன்ஸ் ரீச் பண்ணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கு. பிரெவென்டிவ் பெர்சென்ட் சொல்வதிலே உண்மை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் நோய் என்று வந்துவிட்டால் அதனுடைய விளைவுகள் இரண்டு பக்கம் இருக்கலாம். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஒன்னு ஃபேவரபிளாகவும் இருக்கலாம், இன்னொன்னு அன்ஃபேவரபிளாகவும் இருக்கலாம். ஆனா நோயே வராமல் தடுத்து விட்டால் அல்லது அதை டிலே செய்து விட்டால் அதுதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு ஆர்த்தி ஸ்கேன் விரும்புவதாக அவர் கூறுகிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏதேனும் புதுசா 2024 நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களா? பிரிவென்டிவ் ஹெல்த் கேர்ன்றதை நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கிறதா நான் நம்புறேன். இதுல பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்றது ஒரு நோய், ஒரு கேன்சர் இருந்தாலோ ஒரு டிஸ்க்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ இப்படி இருந்தா தான் நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹோல் பாடி எம்ஆர்ஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் இருந்தாலோ வேற விதமான ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இதை ஃபுல்லாவே டிடெக்ட் பண்ண முடியுது. எப்படி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஹோல் பாடி எம்ஆர்ஐ எடுத்து வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வரலாமா அப்படின்றத டெஸ்ட் பண்ண முடியுது. இந்த கான்செப்டை நாங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். முக்கியமா சவுத் இந்தியன்ஸ் வந்து ஒரு பெரிய சக்சஸை அச்சீவ் பண்ணும்போது அந்த பார்ட் ஆஃப் த சக்சஸை எடுத்து நம்முடன் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் 2024 இருந்தாவது அதை மாற்றிக்கணும். இப்போ கூட ஒரு சவுத் இந்தியன் 3,000-4,000 கோடிக்கு ஒரு கம்பெனியை விற்றாரு. ஆனால் ஒரு 300 கோடியோ 400 கோடியோ எடுத்து அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, அது வருத்தத்துக்குரிய விஷயம். பட்டு இனிமே இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாரும் பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சார் வந்து சக்ஸஸும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன என்னுடைய பிஸ்னஸ் கெரியரில் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ரீட்டெயிலராக வந்து கஸ்டமர் கிடைக்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்க போகும்போது நான் என்னோடய பிஸ்னஸில் வந்து கஸ்டமரே இல்லாமையும் பார்த்துருக்கேன். பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் ஒரே நாள் கடைக்குள்ளே வந்த அந்த ஒரு சந்தோஷத்தை தான் வந்து நான் பெரிய சக்ஸஸாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பார்வையாளர்கள் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவ்வளோ கஸ்டமர்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய செலவழிக்கணுன்றதும் கிடையாதுன்றதுக்கும் நாங்கள் உதாரணமாக இருந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் சின்ன இடத்துல வந்த சந்தோஷம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் சக்ஸஸாக வந்து இப்போ வர வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் டெட் ஃப்ரீ கம்பெனி. யாருக்கும் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு நிம்மதி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எப்பயுமே தேவை. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் ஸ்பேஸ் ஹையஸ்ட்டாக ஃபினான்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே ரொம்ப ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இந்த பவுன்ஸ் பேக் எடுத்தனால எப்பயுமே என்னை லைட்டாக வச்சுக்கணும், பறக்கணும்னா லைட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு துணியை விற்று கூட ப்ராஃபிட்டபுளாகவும் டெட் ஃப்ரீயாகவும் இருக்கிறது வந்து செகண்ட் பெரிய சக்ஸஸாக இருக்கேன். அதுவும் தான் திருப்பி நான் அகைன் வியூவர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, கம்மியான ஒரு ரேட்டில் விற்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்காதுன்றது கிடையாது. ஸோ அதுக்கும் ஒரு உதாரணமாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பெரிய சக்ஸஸாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. அண்ட் தேர்ட் இது ஐ ட்ரைல் ஃப்ரம் அ கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து அப்படி இருக்க போகும்போது என்னுடைய ஒய்ஃபை வந்து எங்களுடைய ஊரில் ஃபஸ்ட்டு டைம் என் பிஸ்னஸுக்கு நான் ஒரு ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக உள்ள நான் இன்டெக்ட் பண்ணி அவளை வந்து நான் வந்து உள்ளக்குள்ளே வந்து பிஸ்னஸோடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு கொண்டு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ஷீ இஸ் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதை ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்து, பிகாஸ் ஐ எம் அ சிங்கிள் பர்சன் ஹேண்ட்லிங் த பிஸ்னஸ். நாளைக்கு வந்து நம்ம யாரையோ பார்க்குறோம், பட் வந்து ஏன் ஒய்ஃப் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, ஷீ இஸ் வெரி கேப்பபிள், வை நாட் பிரிங்னு சொல்ல போகும்போது சொசைட்டி வந்து எதாவது தப்பாக பேசுமேன்னு யோசித்தோம். பட் அதெல்லாம் யோசிக்காமல் ஷீ ஷுட் கம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸாக அவர் உள்ளே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து மேஜர் நெக்ஸ்ட் பிக் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதனால் சில விஷயங்களை அடையணும்னா சொசைட்டி ஏதாவது பேசணுன்றதுக்காக நம்மலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு தான் ஆகணுன்றதை தேர்ட் பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணணுன்றதை ஷேர் பண்ணணும்னு இருப்பேன்.